ஒரு சிலர் பெரிய சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கலாம். உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே ஆண்டிருக்கலாம். ஆனால் அந்த செல்வமெல்லாம் நிலைக்கும்னு கூற இயலாது. வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்துன்னு ஒரு பாடல். ஆறாரோ செல்வந்தர்களாய் பெரும் சக்தி படைத்தவர்களாய் வாழ்ந்துள்ளார்களே, அப்படியே வாழ்ந்துட முடியுமானால் ஒரு நீர்க்குமிழி அடுத்த தண்ணீர் துளி தன் மேல் விழும் வரையில் தான் ஓட முடியும். கொஞ்ச நேரம் தெருவோரமாக ஓடும். அடுத்த மழைத்துளி அதன் பேல் பட்டால் உடைந்து விடும். அதை காட்டிலும் வாழ்ந்தார்கள், செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள்னு சொன்னது குறைவு. நாம் நினைக்கலாம் 50 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தார்களேன்னு விட்டு. ஆனால் அந்த செல்வம் எவ்வளவு நிலை நில்லாமல் இருக்குமானால் இந்த மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து எப்படி ஒரு நீர்க்குமிழி உடனே உடனே உடைந்து போகுமோ அதை போலத்தான் உருண்டோடிடும் செல்வம் என்று கூறுவர். அதனால் சக்கரவர்த்திகளாக எல்லாரும் எப்பவும் இருந்துட முடியாது. செல்வமும் மாறி மாறித்தான் போகும். அப்போ ஏக சக்கரவர்த்தி உலகத்தையே ஆள்பவன் என்றிருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரு நாள் இழந்து போவர். கருநாய் கவர்ந்த காலர் இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். தாங்களே கையில் ஓட்டை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு போய்விடுவார்கள். அதுவும் போகும்போது பகல் பொழுதில் சென்றால் கேலி பண்ணிட போகிறாரே, நம்ம பெருமை போயிட போகிறதே, ஒரு நாள் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தோம் என்று வெட்கம். அதனால இரவு பொழுதில் பிச்சை எடுக்க போகிறான். அப்போ கருப்பு நாய் வீதியில் படுத்து உறங்கி இருக்கிறது. இருட்டில் தெரியாமல் அதன் மேல் கால் வைத்து விடுகிறான். அது வள்ளென்று பிடுங்குகிறது. அதைத்தான் கருநாய் கவர்ந்த காலர் என்கிறார். கருநாய் இவன் கால்களை பற்றி கொள்ள பெருநாடு காண என்னென்ன பெரிய ராஜாக்கள் வந்தால் கூட அவர்களை ஏறெடுத்தும் பாரான் முன்னால். ஆனால் தற்போது அரசர்களெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கும்படிக்கு நாட்டாரே வந்து இவன் எப்படி பிச்சை எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர். யாரான ராஜாக்கள் வந்து திரை செலுத்த வரும்போது அவர்களெல்லாம் கப்பங்கட்ட வரச்சே இவர் கையேந்தி வாங்க மாட்டார். அதுக்குன்னு கஜானால அதிகாரியை வச்சிருக்கார். அவரை கை காமிச்சு அங்கே கொடுத்துட்டு போ, பேட்டி கூட கிடைக்காது. ஆனால் இப்போ பிச்சை எடுக்க போகிறச்சே ஆள் வச்சு எடுக்க முடியுமோ? தானே தான் எடுத்தாகணுங்கிறார். வாங்கிக்கிறச்சே கூட ஆள் வைக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ பிச்சை எடுக்கும்போது தானே தான் எடுத்தாக வேண்டும். இம்மையிலே பிச்சதாம் கொள்வர். இப்படித்தான் செல்வத்தினுடைய நிலை நில்லாமை. ஆகவே அதையே முடிவாக நினைக்காதே, அதை ஒரு பாதையாக நினை, அதை படிக்கல்லாக நினை. செல்வத்தை வைத்து கொண்டு உணவு வாங்கலாம், உண்ணலாம், பசி ஆறலாம், இளநீர் வாங்கலாம், குடிக்கலாம், தாகமாறலாம், படுக்கை கட்டில் வாங்கி போடலாம், உறங்கலாம், களைப்பு நீங்கலாம். ஆனால் படுக்கையைத்தான் படுக்க முடியும், பணத்தை படுக்க முடியாது. உணவைத்தான் உண்ண முடியும், பணத்தை உண்ண முடியாது. ஆனால் அதே சமயம் பணமின்றி இது எத்தையும் வாங்கவும் முடியாது. பொருள் நிச்சயமாக தேவை. ஆனால் அந்த பொருளை என்னான்னு கொள்ள வேண்டும்னால் மற்ற பொருள்களை பெற்று கொடுக்கக்கூடிய பொருள் என்று தான் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நம் உடலுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அது நன்னா இருந்தால் தான் பக்தியே செய்ய முடியும். பக்தி பண்ணாதான் ஆத்மா மோட்சத்துக்கு போக முடியும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக உடம்புக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். சாஸ்திரஜர்களே கூறுகின்றனர், சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம். தர்மத்தை பண்ணுறதுக்கு சாதனம் இந்த சரீரம். நன்னா தான் பார்த்துக்கணும். தானம் பண்ணணும்னாலும், குளம் வெட்டணும்னாலும், மரம் நடனம்னாலும், ஏழைகளுக்கு உதவணும்னாலும் கண்டிப்பாக இந்த சரீரம் வேணுமே. அது இருந்தால் தான் நல்லது பண்ண முடியும். ஆனால் அதுவே எல்லாம்னு நினைக்கக்கூடாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும். ஆனால் சித்திரம் முக்கியமா, சுவர் முக்கியமா? சித்திரம் இருப்பதற்கு சுவர் முக்கியம். சித்திரத்தை காட்டிலும் சுவர் முக்கியமாகாது.